வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஷூ ரிவ்யூவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைக் லெப்ரான் விட்னஸ் 7. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான லெப்ரானுக்காக செய்யப்பட்ட ஒரு ஷூஸ். ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா லெப்ரான் சீரீஸில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் அண்ட் த டாப் மோஸ்ட் ஃபேவரட் ஷூஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்மீடியட் அண்ட் பிகினர் லெவல் ஆஃப் பாஸ்கெட்பால், வாலிபால் பிளேயர்ஸ் எல்லாருமே இன்டோர் கோர்ட்டில் ஆடுற முக்கால்வாசி பேர் இந்த ஷூ கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ வாங்க இதை பற்றின ரிவ்யூ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் த ஃபுல் ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூவில் நம்ம எதை பற்றி நான் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய கம்ஃபர்ட், இதோடைய grip, இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இது நம்ம கொடுத்து வாங்குகிற காசுக்கு இது வர்த்தா அப்படின்ற ரிவ்யூவுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய லுக்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன். ஸோ இந்த கலர்ஸ், இந்த ஷூ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு லேக்கர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக லேக்கர்ஸ் தீமில் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பர்பிள் கலர் ஷூஸ். ஸோ லெப்ரான் விட்னஸ் 7 வந்த ஒன் ஆஃப் தி லேக்கர் ஸ்பெசிஃபிக் ஷூஸ்னால் அது இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து அவங்க அவே ஜெர்சியில் வந்துட்டு இந்த கலர் ஷூஸ் தான் அவங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃப்ரீக்கியான கலர். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் தமிழ் இதிலே சொல்லணும் அப்படின்னா, இந்த கலர் ஷூஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப வெளியே போட்டுட்டு போக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் திஸ் இஸ் ரொம்ப ஒரு ஐ கேட்சியாக ஒரு கான்ட்ராஸ்டான கலர் ஷூஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ப்ரிஃபர் தீஸ் கைண்ட் ஆஃப் ஷூஸ். ஸோ இது வந்து ஸோ இந்த டிசைனில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு நைக் லோகோ ஃபாலோட் பை இந்த சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விட்னஸ் 7 பிராண்டிங் அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம லெப்ரான் கிங் ஜேம்ஸோடைய லோகோ. ஸோ இதுதான் வந்து லெப்ரான் சீரீஸில் வர எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம லெப்ரானுடைய லோகோ. ஸோ ரொம்ப ஐ கேட்சிங்காக ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஷூ இது. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல கலர் அண்ட் நல்ல ஒரு இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஷூஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் இதை. ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்பர் மெட்டீரியல். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீத்தபிள் மெஷ் மூலயமா செஞ்சுருக்காங்க. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீத்தபிள் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டோ எதுவுமே வந்துட்டு இந்த ஷூவில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது அண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஷூ அப்பர் மெஷ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஒரு சாஃப்ட், ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஷூ. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு 4000-5000 ரேஞ்சில் வரும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல குவாலிட்டி பாஸ்கெட்பால் ஷூஸ் ஆர் வாலிபால் ஷூஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் யூ கேன் டெஃபினெட்லி இந்த ஷூவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லைக் இதோட இன்னும் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் மெஷ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மெஷ். ஸோ நீங்கள் போட்டிருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஹீட் இருக்கிற சென்சேஷனோ லைக் அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஹீட் தெரியும் காலில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு இதில் ஃபீல் ஆகாது. ஸோ நார்மல் ஷூஸில். ஸோ அதுதான் இந்த பாஸ்கெட்பால் ஷூஸில் இருக்கிற ரொம்ப ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஏன்னா ரொம்ப ஒரு நைக்கை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய மெஷ் குவாலிட்டி வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். ஸோ அது வந்து இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுனா இந்த ஷூவோடைய வெயிட். ஸோ இந்த ஷூ வந்துட்டு இது வந்து UK 8 அந்த சைஸ் இது. ஸோ US 9 UK 8. ஸோ இந்த ஷூவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 380 to 400 grams. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இதோடைய வெயிட் இருக்கும். ஸோ 380 to 400 உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் பண்ணலாம். பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷூவோடைய டங்காக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் இந்த ஸ்டாக் கைட் எல்லாமே நீங்கள் இந்த ஷூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஒரு ஏரோடைனமிக்கலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெயிட் லோடாக இருக்கட்டும் ஆர் ஹெவினஸ் எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ரொம்ப ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக ஈவனாக இருக்கும் இந்த ஷூஸ். எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈவெண்டாக நல்ல ஒரு டிசைன் இந்த ஷூ. என்ன கேட்டால் இந்த ஷூ வந்துட்டு ஒரு
மிட் ரேஞ்சில் இருக்கிற பெஸ்ட் ஷூன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டோ அந்த இதுவோ தெரியாது. ஸோ பேசிக்காக பேஸ்கெட் பால், வாலிபால், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி மூமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக்ஷன் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா உங்களுடைய ஃபுல் லோடுமே உங்களுடைய லெக்கில் தான் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஸ்விஃப்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஷூ அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்துட்டு இதுதான் சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் ஐ வுட் கிவ் 9/10. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரீமியம் மெஷ்ஷு, ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஷூனா வந்துட்டு நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷூவில் இருக்கிற க்ரிப்பை பற்றி பேசலாம். ஸோ க்ரிப் வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நான் மார்க்கிங் க்ரிப்பு தான். ஸோ இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வேரிங் அண்ட் ஹெவி ஷூ ஃபார் பிளேயிங் இண்டோர் கேம்ஸ் லைக் பேட்மிண்டன் ஆர் பிக்கிள் பால், என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் நீங்கள் ஆட போகிறீங்க, அந்த மாதிரி கேம்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே யூ கேன் ப்ரிஃபர் திஸ் ஷூ. பட் வெயிட் வில் பி அ கன்சர்ன் இஃப் யூ ஆர் கோயிங் டு கன்சிடர் திஸ் ஷூ ஃபார் பேட்மிண்டன் ஆர் பிக்கிள் பால். ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி கேம்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் ஒரு 300 to 350 grams இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஷூஸ் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா லைக் யூ கேன் கோ வித் A6 ஆர் யானெக்ஸ் ஆர் அந்த மாதிரி கேம்ஸுக்கு போயிடலாம். பட் வாலிபால் ஆர் பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் ஹெவி லோட், ஹை ஜம்பிங், ஹை இன்டென்சிட்டியாக இருக்கும் உங்களுடைய கேம் பிளே. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு போதுமான ஆங்கிள் சப்போர்ட்டாக இருக்கட்டும், லைக் ஆர்எல்ஸ் இந்த ஹீல் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷூஸில் நல்லாயிருக்கும். ஸோ நைக் நீங்கள் கண்ணை மூடி ட்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு சூப்பரான இன்ஜினியர் பண்ண ஒரு ஷூனா வந்துட்டு நைக்கில் இருக்கிற முக்கால்வாசி பேஸ்கெட் பால் அண்ட் வாலிபால் ரிலேட்டட் ஷூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக, ரொம்ப பக்காவாக இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு நல்ல ஷூ அப்படின்னு கேட்டால் இந்த லெப்ரான் சீரீஸில் நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் விட்னஸ் 7 போகலாம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு, விட்னஸ் 7, 8. ஸோ எல்லாமே வந்து நல்ல ஷூஸ் தான். அவுட் சே விட்னஸ் 7 இப்போ கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. நம்ம இப்போ கரண்ட்டாக ஃப்ளிப்கார்ட் ஆர் மிந்த்ரா இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்னஸ் 7s கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. அண்ட் இப்போ சேல் போகிறதுனால ஒரு 4 to 5Kக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த ஷூ கிடச்சிரும். ஸோ இந்த ஷூவோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஷூ, டிசைனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் சொல்லுவேன் இந்த ஷூக்கு. அண்ட் அந்த குஷனிங் குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. அண்ட் நல்ல ஒரு grip அண்ட் ஸ்டெபிலிட்டி. அண்ட் அதே மாதிரி இந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் மேக்ஸ் குஷனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இது கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ என்னென்னா அது உள்ளே வந்து அந்த ஏர் கேப்சூல்ஸ் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தரப்போகிற அந்த மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரீபவுண்ட், ரிப்பல்சிவ்னஸ் எல்லாமே வந்து இதில் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணுவீங்க, இன்டென்ஸாக மூவ் பண்ணுவீங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பெப்பி பம்பிங் சென்சேஷன், உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஷூஸில் இந்த ஏர் மேக்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே நான் சொல்லுவேன். ஸோ கான்ஸ் என்னென்னா இது லைட் வெயிட் ஷூஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த டெய்லி ரன்னிங்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இந்த ஷூ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பேசிக்கலி இந்த ஷூவோடைய பர்பஸ் என்னென்னா ஒரு இண்டோர் பேஸ்ட் ஒரு நல்ல ஒரு இண்டோர் பேஸ்ட் கேம் ஆட போகிறீங்க. ஒரு இன்டென்சிட்டி கேம் லைக் பாஸ்கெட் பால், வாலிபால் அந்த மாதிரி கேம்ஸ் ஆட போகிறீங்க. ஆர்எல்ஸ் ஈவன் சம் கேசஸில் பேட்மிண்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த ஜம்பிங் சென்சேஷன் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு சின்ன பவுன்சினஸ். ஸோ அது எல்லாமே இந்த ஷூவில் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷூ நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து, எல்லா ஷூமே நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். இந்த ஷூ பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டோ அந்த இதுவோ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆக சான்சஸ் அதிகம். ஏன்னா கலருமே சரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு டஸ்ட் ஆகிடும். பட் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா குவாலிட்டி வைஸ் இது ஒரு பர்ஃபெக்ட் ஷூ. இது ஒரு சாலிட் பாஸ்கெட் பால் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஷூ. சாரி கைஸ். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஷூ இது, ஓகேங்களா? ஸோ அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஷூ தான். ஸோ இந்த ஷூவோட இன்னும் டீட்டெயில் ரிவ்யூ லைக் யூஸ் பண்ணி உங்களுக்கு கோட்டில் இருக்கிற இதோடைய ட்ராக்ஷன், குஷனிங் எல்லாமே ஃபீல் பண்ணி வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இதை கோட்லேயுமே உங்களுக்கு யூஸ் பண்ணி ரிவ்யூ காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய ஷூ ரிவ்யூஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஷூ வேணும் இல்லை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலுமே சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம எதிர்த்து ரிவ்யூ பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.